Hi friends, welcome to my channel Learn with Vyas. ஸோ நம்ம இந்த வீடியோவில் கெமிக்கல் பாண்டிங் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் பாண்டிங்னா என்ன? ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட ஃபியூஸ் ஆகும்போது ஏற்படுற பாண்டிங் தான் நம்ம கெமிக்கல் பாண்டிங் சொல்கிறோம். ஸோ கெமிக்கலாக வந்து ஒரு ஆட்டமோ இன்னொரு ஆட்டம், அதாவது நாட் டூ ஆட்டம்ஸ், டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் வந்து நம்ம ஃபியூஸ் ஆகி ஒரு மாலிக்யூலோ இல்லை ஒரு காம்பவுண்டோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பாண்டிங் ப்ராசஸ் எப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுது அப்படிங்கிறது நம்ம படிக்கிறது தான் வந்து கெமிக்கல். அதுதான் கெமிக்கல் பாண்டிங். ஓகேங்களா? ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் இருக்கு. ஒன்று வந்து எலக்ட்ரோவேலண்ட் ஆர் அயானிக் பாண்டிங் சொல்லலாம். இன்னொன்று கோவலண்ட் பாண்டிங் சொல்லலாம். ஸோ இது ரெண்டு பத்தி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எலக்ட்ரோவேலண்ட் பாண்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பீரியடிக் டேபிளோட கொஞ்சம் பேசிக் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ பீரியடிக் டேபிளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 குரூப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8ன்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 1 2 and 3 இந்த குரூப்ஸில் வந்து நமக்கு இருக்கிறது ஃபுல்லாக மெட்டல்ஸ். நடுவில் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்கும். அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 1 2 and 3 இங்க இருக்கிறதெல்லாம் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ்னா நமக்கு தெரியும் இல்லையா? கால்சியம், சோடியம், இல்ல அயன், இந்த மாதிரி எல்லாமே, மெக்னீசியம், இதெல்லாமே வந்து மெட்டல்ஸ். சரிங்களா? இப்போ ஃபோர்த் குரூப்ல இருக்கிறது வந்து மெட்டலாய்டு. மெட்டலாய்டுனா மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கனால மெட்டலாய்டு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன், சிலிக்கன் இதெல்லாம் வந்து மெட்டலாய்ட்ஸ்ல வரும். அப்புறம் 5 6 7 இந்த குரூப்ஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து நான் மெட்டல். நான் மெட்டல் நம்ம மெஜாரிட்டி நம்ம கேசஸ் எல்லாம் நான் மெட்டல் சொல்லலாம். குளோரின் கேஸ், ஆக்சிஜன் கேஸ், ஃப்ளூரின், ஸோ இந்த மாதிரி கேசஸ், நைட்ரஜன் இதெல்லாமே வந்து நம்ம நான் மெட்டல் சொல்லலாம். அப்புறம் 8th குரூப்ல நமக்கு இனர்ட் கேசஸ் இருக்கும். அதாவது அதோட 8th வேலன்ஸ் ஷெல் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் இருக்கனால நான் ரியாக்டிவ் கேசஸ் இருக்கும். சரிங்களா? நியான் அந்த மாதிரி நான் ரியாக்டிவ் கேசஸ் இருக்கும். நோபல் கேசஸ் சொல்லுவோம். ஸோ இந்த 8ல இருக்கிறது வந்து மேக்ஸிமம் எந்த மெட்டது கூடமே ரியாக்ட் ஆகாது. அதனால நான் ரியாக்டிவ் சொல்லுவோம். இப்போ இந்த குரூப்பே கிளாசிபிகேஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வச்சு பிரிச்சிருப்பாங்க. வேலன்ஸ்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை வச்சு இந்த குரூப் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 1 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது குரூப் 1ல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ அதனால சோடியம் வந்து குரூப் 1ல இருக்கும். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா 2ல இருக்கும், 3 இருந்துச்சுன்னா 3, 4 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட்ல 4 இருந்துச்சுன்னா 4th குரூப்ல இருக்கும், 5 இருந்துச்சுன்னா 5, 6 7 8. ஸோ இந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ்ல அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த குரூப்ஸ் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம டீடைலா பீரியாடிக் டேபிள் உள்ள போக வேண்டியதில்லை. இப்போ எலக்ட்ரோவேலண்ட் பாண்டிங் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரோவேலண்ட் பாண்டிங் வந்து எப்போ நடக்கும்னா, இந்த குரூப் 1 2 and 3ல இருக்கிற மெட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த மெட்டல்ஸ் வந்து இந்த 5 6 7 இந்த 5 6 7ல இருக்கிற நான் மெட்டல்ஸ் கூட கம்பைன் ஆகும்போது நமக்கு எலக்ட்ரோவேலண்ட் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. ஏன் அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ்ல லெஸ் தென், எப்பவுமே குரூப் 1ல வந்து ஒரு எலக்ட்ரான் தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கும், 3 எலக்ட்ரான்ஸ் தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கும். ஸோ 1 2 and 3 இருக்கும். அப்படியே நம்ம நான் மெட்டல்ஸ் பார்த்தோம்னா 5 6 7 இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு கம்மியா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல கம்மியா இருக்கும்போது நம்ம எலக்ட்ரான் வந்து எடுக்கிறது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி அதிகமா அவுட்டர் ஷெல்ல எலக்ட்ரான் இருக்கும்போது அது இழுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆட்டமோட சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கனால இந்த நியூக்ளியஸ் கிட்ட வந்து இந்த அவுட்டர் ஷெல் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட்டமோட சைஸ் குட்டியா இருக்கும். ஓகேங்களா? நியூக்ளியஸ் கிட்ட இருக்கனால இந்த ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கனால இழுக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க புரோட்டானோட 11 புரோட்டான்ஸ் தான் இருக்கு. ஆனா தேர்ட் ஷெல்க்கு வருது 1 2 3. ஆனா இங்க 17 புரோட்டான்ஸ் இருக்கு, இங்கேயும் தேர்ட் ஷெல். அப்ப பாத்தீங்கன்னா 17 புரோட்டான்ஸ் வந்து இங்க இருக்கிற 7 எலக்ட்ரான்ஸை கொஞ்சம் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் இந்த ஆட்டமோட சைஸ் குட்டியா இருக்கனால நம்மளால ஆட்டம் வந்து வெளியே எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதே இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டமோட சைஸ் பெருசா இருக்கும், ஏன்னா 3 ஷெல் இருக்கனால. ஸோ ஆட்டம் வந்து ஈஸியா வெளியே கொடுத்துரும். அதனால மெட்டல்ஸை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் டெண்டன்சி ரொம்ப அதிகம் சொல்றோம். ஆனா நான் மெட்டல்ஸ் இப்போ குளோரின் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரான் அட்ராக்டிங் டெண்டன்சி ரொம்ப அதிகம்னு சொல்றோம். ஸோ ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட் டெண்டன்சி இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சோடியமும் குளோரினும் பக்கத்துல வரும்போது என்ன ஆகும்னா, இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கிற இந்த எலக்ட்ரான், இந்த சிங்கிள் எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆயிரும். ஓகேங்களா? இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகி அதாவது டிரான்ஸ்பர் ஆயிரும். ஸோ இங்கிருந்து இங்க வந்து டிரான்ஸ்பர் ஆயிரும். ஸோ இங்கிருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சோடியம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அயனா கன்வெர்ட் ஆகுது. ஏன் பாசிட்டிவ் அயனா கன்வெர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க 11 புரோட்டான்ஸ் இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரான் 11 புரோட்டான்ஸ் அண்ட் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸ்டேபிள் ஆட்டம்ல. இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான் அங்க போயிடுச்சுன்னா 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு நெட் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் ஒரு புரோட்டான் அதிகமா இருக்கும். அதனால சோடியம் பாசிட்டிவா மாறிடும். ஸோ இந்த எலக்ட்ரான் இங்க போனோம்னா அதே மாதிரி குளோரின் என்ன ஆகும், குளோரின் வந்து
நெகட்டிவ் சார்ஜா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ராவா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா 17 புரோட்டான்ஸ் இருக்கும், 18 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஓகேயா? அப்போ 18 எலக்ட்ரான்ஸ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகுது. ஸோ இங்கிருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால இது என்ன ஆகுது, இது பாசிட்டிவா மாறிடுது, இது நெகட்டிவா மாறிடுது. ஸோ நமக்கு தெரியும் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் பக்கத்துல வந்தா என்ன ஆகும், ரெண்டுமே ஃபியூஸ் ஆயிரும், ரெண்டுமே பாண்ட் ஆயிரும். ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் பக்கத்துல வந்தா நமக்கு ஸ்டேபிளா வந்து ஒரு NaCl காம்பவுண்ட் கிடைக்குது. ஏன் இந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளா இருக்குன்னு பார்த்தா இந்த ஆட்டமும் ஸ்டேபிள் ஆயிருது, அதாவது இன்னொரு கேட் ஸ்ட்ரக்சர் வந்துருது. இந்த அவுட்டர் ஷெல்ல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருது, இங்கேயும் இது இந்த எலக்ட்ரான் இங்க வந்தோடனே இதுவும் அவுட்டர் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டாவே நம்ம வந்து ஆக்டேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதாவது இந்த குரூப் 8 மாதிரி இது வந்து நம்ம ஆக்டேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். OCTET ஆக்டேட் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிட்டாவே அந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளா மாறிடும். ஸோ இப்படிதான் சோடியம் குளோரைடு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு பாசிட்டிவ் அயானும் ஒரு நெகட்டிவ் அயானையும் பக்கத்துல வச்சா ரெண்டுமே அட்ராக்ட் ஆயிரும். அதனாலதான் வந்து இதை வந்து எலக்ட்ரோவேலன்ட் பாண்டிங் இல்லைன்னா அயானிக் பாண்டிங் சொல்றோம். அயான்னா இது ஒரு பாசிட்டிவ் அயனா கன்வெர்ட் ஆகுது, இது ஒரு நெகட்டிவ் அயனா கன்வெர்ட் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் அயானிக் பாண்டிங் ஆகுது, இல்லைன்னா எலக்ட்ரோவேலன்ட் பாண்டிங் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எலக்ட்ரோவேலன்ட் பாண்டிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால ரெண்டுமே ஒன்னா இருக்கிறதுனால, ஒன்னா பாண்ட் ஆகிறதுனால எலக்ட்ரோவேலன்ட் பாண்டிங்னும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டலும் நான் மெட்டலும் சேரும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் டேக் பிளேஸ் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர்னால நடக்கிற இந்த ஃபியூஷன் தான் எலக்ட்ரோவேலன்ட் பாண்டிங். ஓகேங்களா? ஸோ இப்போ கோவேலன்ட் பாண்டிங் பத்தி பார்க்கலாம். ஸோ கோவேலன்ட் பாண்டிங் எப்போ நடக்கும்னா, இந்த நான் மெட்டல் ஒரு நான் மெட்டல் இந்த குரூப்லயே தான் நடக்கும். ஒரு நான் மெட்டல் இன்னொரு நான் மெட்டல் கூட கம்பைன் ஆகணும்னா அது கோவேலன்ட் பாண்டிங் நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கேசஸ் இருக்கும், நம்ம நிறைய கேசஸ் இப்போ இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கோம், கார்பன் டை ஆக்சைடு இருக்கட்டும், இல்ல ஹைட்ரஜன் நைட்ரஜனா இருக்கட்டும். ஸோ கேசஸ் வந்து சிங்கிள் ஆட்டமா மேஜரா ஸ்டேபிளா இருக்காது. ஸோ கேசஸ் வந்து எப்பவுமே ஒரு கம்பைன்ட் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து கம்பைன் ஸ்டேட்ல ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு கேசஸ் சேரும்போது ஒரு பாண்டிங் நடக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம கோவேலன்ட் பாண்டிங் நடக்கும், கோவேலன்ட் பாண்டிங் சொல்லுவோம். ஓகேங்களா? கோவேலன்ட் பாண்டிங் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு நான் மெட்டலா இருந்தாலும் கூட இங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலா இங்க தான் இருக்கணும், பட் இங்க தனியா பிளேஸ் பண்ணதுக்கு ஒன் வேலன்ஸ் ஷெல் இருக்கனால இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் இஸ் ஒன்லி நான் மெட்டல் இன் குரூப் 1. ஸோ அதை பத்தி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஸோ இப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் பக்கத்துல இருக்கும்போது அது ஸ்டெபிலிட்டியா இருக்காது. ஏன்னா மினிமம் இப்போ கேஷெல் வந்து ஃபுல்லா இருக்கணும். கேஷெல் ஃபர்ஸ்ட் ஷெல் வந்து கேஷெல் ஃபுல்லா இருக்கணும்னா அட்லீஸ்ட் 2 ஆட்டம் ஆச்சு இருக்கணும். 2 ஆட்டம் இருந்தால் தான் ஸ்டேபிளா இருக்கும். அடுத்த எல் ஷெல் போனா 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ கேஷெல்ல வந்து 2 ஆட்டம் வேணும். இப்போ 2 ஹைட்ரஜன் பக்கத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 2 ஆட்டமும் இந்த பேர் ஆஃப் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல. இந்த எலக்ட்ரான்ஸ் ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ அங்க என்ன ஆகுது, எலக்ட்ரோவேலன்ட் பாண்டிங்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்க வந்து ஷேரிங். ஸோ கோவேலன்ட் பாண்ட் வந்து ஒரு ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரானை வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இந்த எலக்ட்ரானும் வந்து எடுத்துக்குது. இந்த 2 எலக்ட்ரானும் ஷேர் ஆகும்போது என்ன வந்து 2 ஆட்டம்ஸும். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு இங்க வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான் கிடைச்சது. ஸோ இந்த ஆட்டமும் ஸ்டேபிள், இந்த ஆட்டமுக்கும் இந்த எலக்ட்ரான் பிளஸ் இந்த எலக்ட்ரான் 2 ஆட்டம் கிடைச்சா இந்த ஆட்டமும் ஸ்டேபிள். ஸோ ரெண்டுமே 2 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கிறதுனால நமக்கு ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதனால நமக்கு ஹைட்ரஜன் மாலிக்யூல் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ கேசஸ் ஜென்ரலாகவே நமக்கு மாலிகுலர் ஃபார்ம்ல தான் இருக்கும். இப்போ ஆக்சிஜன் மாலிக்யூல் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு கேசஸ் வந்து ஒட்டுக்கு வருது. 2 ஆக்சிஜன் ஆட்டம் பக்கத்துல வரும்போது இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட கான்ஃபிகரேஷன் 2,6 வரும், அட்டாமிக் நம்பர் 8. ஸோ இதோட இது 2,6. இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இன் கே ஷெல், 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் இன் எல் ஷெல். ஸோ எல் ஷெல் வந்து ஒரு ஆக்டெட் ஸ்ட்ரக்சர், அதாவது 8 எலக்ட்ரான்ஸ் வரணும்னா இன்னும் 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது எல் ஷெல்க்கு. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் ஆட்டமுக்கும் 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 2 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்குது. 2 ஆக்சிஜன் ஆட்டமும் ரெண்டுமே கிவ் அண்ட் டேக் மாதிரி, நான் உனக்கு 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கிறேன், நீயும் ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு 2 ஆட்டமும் ஷேர் பண்றதுனால இங்க ஒரு பாண்டிங் உருவாகுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த ஆக்சிஜன் ஆட்டமும் ஸ்டேபிள் ஆயிருது. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் ஆட்டமும் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்டேட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுறதுனால 2 ஆக்சிஜன் ஆட்டமும் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ ரெண்டுமே 2 எலக்ட்ரானை ஷேர் பண்றதுனால இங்க ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி நமக்கு O2 மாலிக்யூல் கிடைக்கும்.
இப்போ அதே மாதிரி 3 எலக்ட்ரான் 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் ஆச்சுன்னா அது ட்ரிபிள் பாண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கோவலன்ட் பாண்டிங் அடியில வரும். அதாவது 2 நான் மெட்டல்ஸ் ஒன்று சேரும்போது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து அது ஷேர் பண்ணிக்கும். எவ்வளோ பேஸ்ட் ஆன் தி ஆட்டம் வந்து ஷேர் பண்றது. இப்போ நைட்ரஜன் எடுத்தோம்னா 3 கோவலன்ட் பேர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ நைட்ரஜன் கூட நம்ம பார்க்கலாம். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 7. ஸோ நைட்ரஜன்ல பார்த்தோம்னா நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இன் கே ஷெல், 5 எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ் இன் எல் ஷெல் வரும். இன்னொரு நைட்ரஜன் ஆட்டம் வருது. ஸோ நைட்ரஜன் இஸ் அ கேஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2, 1 2 3 4 5. இப்போ 5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஸோ 7 இதோட அட்டாமிக் நம்பர். இப்போ 5னா இந்த அவுட்டர் ஷெல் வந்து ஒரு ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர், அதாவது 8 எலக்ட்ரான்ஸ் ஆக்டேட் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் 3 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரான் ஷேர் ஆகும், இந்த எலக்ட்ரான் ஷேர் ஆகும், இந்த எலக்ட்ரான் ஷேர் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 கோவலன்ட் சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால இது வந்து நம்ம ட்ரிபிள் பாண்ட் சொல்றோம். ஸோ 3 பாண்ட் ஃபார்ம் ஆகுது, 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் ஆகிறதுனால ட்ரிபிள் பாண்ட் சொல்றோம். ஸோ N2 மாலிக்யூல் வந்து ட்ரிபிள் பாண்டா இருக்கும். 2 ஆட்டம் சேரும்போது உங்களுக்கு ஒரு N2 மாலிக்யூல் கிடைக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து 2 ஆட்டம்ஸ் சேரும்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டம்க்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது எலக்ட்ரோவேலன்ட் பாண்டிங் சொல்லுவோம். அதே 2 நான் மெட்டல்ஸ் சேரும்போது ஒரு ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரானும் இன்னொரு ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரானும் ஷேர் ஆச்சு ரெண்டும் ஒன்று சேர்ந்து பாண்ட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம கோவலன்ட் பாண்டிங்னு சொல்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.